இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஆவணி மாதத்தை விநாயக பெருமானுக்கு உகந்த மாதமாக ஏன் கருதுகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் மட்டும்தான் விநாயக பெருமானுக்கு உகந்த மாதமான்னு சொன்னா நிச்சயமாக இல்லை. எல்லா மாதங்களுமே, எல்லா நிமிடங்களுமே, எல்லா நொடிகளுமே விநாயக பெருமானுக்கு உகந்த நேரம்தான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆவணி மாதத்தினை சிம்ம மாதம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். அது என்ன சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனானவர் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் சிம்ம மாதம், அதாவது ஆவணி மாதம் என்ற பெயரிலே அழைக்கிறோம். சூரியனுடைய சொந்த வீடு என்பதுதான் சிம்மம் என்பது. அதாவது தன்னுடைய சொந்த ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் ஆன்மகாரகனாகிய சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதம் என்பது. இந்த ஆவணி மாதத்திலே அமாவாசை கழித்து வரக்கூடிய 4வது நாள், அதாவது சாந்திரமான மாதங்களை பொறுத்தவரை பாத்ரபத சுக்ல சதுர்த்தி என்று சொல்லுவார்கள். அந்த ஆவணி மாதம் அமாவாசை கழிந்த 4வது நாள் தான் நாம் விநாயக சதுர்த்தியாக, பிள்ளையாரனுடைய பிறந்த நாளாக நாம் அதனை சிறப்பான முறையிலே கொண்டாடி வருகிறோம். அந்த வகையிலே இந்த ஆவணி மாதம் என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த மாதமாக கொண்டாடப்படுகிறது. இதுபோக இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னதாக வரக்கூடிய 15 நாட்கள் முன்னதாக வரக்கூடிய அந்த தேய்பிரை சதுர்த்தி என்பது இருக்கிறது அல்லவா. பொதுவாக தேய்பிரை சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என்ற பெயரிலே அழைப்போம். அதுவும் இந்த ஆவணி மாதத்திலே பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னதாக வரக்கூடிய அந்த சங்கடஹர சதுர்த்தியை மகா சங்கடஹர சதுர்த்தி என்ற பெயரிலே அழைத்து அந்த நாளிலே விசேஷமான பூஜைகளை செய்து வழிபடுவார்கள். எவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் அந்த நாளிலே செய்யக்கூடிய பூஜைகளின் மூலமாக விடுபட்டு விடுகிறது. அவை அனைத்துமே, அந்த தடைகள் அனைத்தும் தகர்ந்து விடுகிறது என்கின்ற அந்த தாற்பயத்தை உள்ளடக்கியதுதான் மகா சங்கடஹர சதுர்த்தி என்பது. இப்போ இந்த ஆவணி மாதம் என்பது விநாயக பெருமானுக்கு மட்டும் சிறப்பு தருகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம முதல்லயே பார்த்தோம், சூரியனானவர், ஆன்மகாரகனாகிய சூரியனானவர் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடியதான் இந்த மாதம் என்று சொல்லி, இதிலே சந்திரனானவர், சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் உச்சபலம் பெறும் பொழுது, அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய அந்த ரோகிணி நட்சத்திரத்திலேயே உச்சபலம் பெறும் பொழுது பார்த்தோம்னா, அன்றைக்குத்தான் கோகுலாஷ்டமி என்பது கொண்டாடப்படும். கிருஷ்ணனினுடைய ஜெயந்தியாக, கிருஷ்ண ஜெயந்தி நாளாகவும் அது பார்க்கப்படுகிறது. இப்ப சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள் எடுத்துட்டோம்னா, ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களுமே சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள். இந்த ஆவணி மாதத்திலே பித்ருகாரகனாகிய சூரியன், தந்தையை குறிக்கக்கூடிய பித்ருகாரகனாகிய சூரியன் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கின்ற அந்த நேரத்திலே மாத்ருகாரகனாகிய சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரங்களாகிய ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய 3 நட்சத்திரங்களிலே சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில்தான் தெய்வத்தினுடைய அவதாரம் என்பது நிகழ்ந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் இருக்கும் பொழுதுதான் கிருஷ்ண ஜெயந்தி என்பது உண்டானது. அடுத்தபடியாக திருவோணம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஆவணியுடைய திருவோண நட்சத்திர நாளில்தான் ஓணம் பண்டிகை என்பது கொண்டாடப்படுகிறது. ஓணம் பண்டிகைனாலே நமக்கு மகாபலி சக்கரவர்த்தியுடைய நினைவு என்பது வந்துவிட வேண்டும். அந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய கதை என்று வரும் பொழுது அங்கே நிகழ்ந்த அந்த வாமன அவதாரம் என்பது நம்முடைய நினைவிற்கு வந்துவிட வேண்டும். வாமன அவதாரம்னாலே என்ன? ஒரு சிறு பிள்ளை, அழகான ஒரு சிறு குழந்தை கையிலே குடையோடு வருகிறது. வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண்களை தானமாக கேட்கிறது. 3 அடி மண் தானமாக கொடுங்கன்னு கேட்கிறது. அவரும் தானம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றார். அந்த நேரத்திலே பெருமாள் விஸ்வரூபம் எடுத்து வாமனரிலிருந்து விஸ்வரூபமாக உலகளந்த பெருமாளாக எழுந்து நின்று ஒரு காலால் தன்னுடைய ஒரு பாதத்தினால் என்ன பண்றார்? பூமியை அளந்து விடுகிறார். மற்றொரு காலால் ஆகாயத்தை விண்ணையும் மண்ணையும் அளந்து விட்டு 3வது அடியை எங்க வைக்கணும்னு கேட்கும் பொழுது, என்னுடைய சிரசில வைங்கன்னு சொல்லிட்டு பணிஞ்சு நிற்கிறார் இல்லையா யார்? மகாபலி சக்கரவர்த்தி. 3வது அடியை அவருடைய தலைமையில வைத்து அவரை பாதாள லோகத்திற்கு அனுப்பிட்டார். அவர் பாதாள லோகத்திலிருந்து மீண்டும் எழுந்து வந்து தன்னுடைய மக்களை பார்க்கக்கூடிய நாள் தான் இந்த ஓணம் என்று ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகிறோம். ஆக வாமன ஜெயந்தி என்பதும் நடந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது இருக்கிறது அல்லவா,
இந்த ஹஸ்தத்தை ஒட்டி வருவதுதான் இந்த பிள்ளையார் சதுர்த்தி என்பது. பெரும்பாலும் ஹஸ்த நட்சத்திர நாளிலே வரும், அல்லது மறுநாளாகி அந்த சித்திரை நட்சத்திரத்தை ஒட்டி வரும். ஆக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய இந்த 3 நட்சத்திர நாட்களிலுமே, அதுவும் ஆவணி மாதத்திலே வரக்கூடிய சந்திரனுக்குரிய இந்த 3 நட்சத்திர நாட்களிலும் தெய்வத்தினுடைய அவதாரம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஒன்று பிள்ளையார் சதுர்த்தி, மற்றொன்று கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கோகுலாஷ்டமி, மற்றொன்று வாமன ஜெயந்தி. இது 3ஐயும் ஒப்பிட்டு பாருங்களேன். கிருஷ்ணன்னாலே ஒரு அழகான குழந்தை, வாமனர்னாலும் ஒரு அழகான குழந்தை, பிள்ளையார் பேரிலேயே பிள்ளை அப்படிங்கிறது இருக்கு, சின்ன பிள்ளையா வந்தார்னு சொல்லிட்டு. ஆக இந்த 3 நாட்களுமே குழந்தை பேற்றினை தரக்கூடிய நாட்களாகவே கொண்டாடப்படுகிறது. பித்ருகாரகனாகிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற நேரத்திலே மாத்ருகாரகனாகிய சந்திரன், தாயாரை குறிக்கக்கூடிய சந்திரன், தன்னுடைய சொந்த நட்சத்திர கால்களிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த 3 நாட்களிலுமே பிள்ளைகளை வேண்டி, அதாவது இந்த பிள்ளை வரம் வேண்டி நிற்போர் இருக்கா இல்லையா, இந்த 3 பண்டிகைகளையுமே, கோகுலாஷ்டமி ஆகட்டும், விநாயக சதுர்த்தி ஆகட்டும், ஓணம் பண்டிகை ஆகட்டும், இந்த 3ஐயுமே சிறப்பான முறையிலே கொண்டாடும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளும் நல்லபடியாக வளம் பெறுவார்கள். பிள்ளை வரம் வேண்டி நிற்பவர்களுக்கும் மிக எளிதாக பிள்ளை வரம் என்பதும் கிடைத்துவிடும். புத்திர தோஷம் என்பது நீங்கி புத்திர பாக்கியம் என்பதும் கிடைத்துவிடும். ஆகையால் தான் நம்முடைய பெரியோர்கள் இந்த 3 நாட்களையுமே விசேஷமான முறையிலே கொண்டாட வேண்டும் என்பதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.